ஜூன் 4 இப்போ ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ண போது என்னெல்லாம் திங்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூன் 4 இல்லைன்னா ஒரு சில ஸ்கூல்ஸ் எனவே 1 to 10க்குள்ள ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஜூன் 4 ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கல்வித்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அம்மாக்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர சந்தோஷம்தான் ஹாலிடே கழிச்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் ஒரு அம்மாவை நம்மளோட இது ப்ளீஸ் செக். ஃபர்ஸ்ட் திங், ப்ரீவியஸ் இயர் அகாடமிக் இயரில் கொடுத்துருந்த ஏதாவது பெண்டிங் அசைன்மெண்ட்ஸ். ஏன்னா எப்பவுமே ஹாலிடே அசைன்மெண்ட்ஸ்னு ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த அகாடமிக் இயருக்கான புக்ஸ் ஆஃப்கோர்ஸ் இப்பயே வாங்கி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் கவர் பண்ணியிருக்குதா, அந்த பேக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல ஒரு மாதிரி அது டென்ஷன் கொடுக்கும் நமக்கு. அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா உங்கள் பிள்ளைங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அகாடமிக் இயர்லேருந்து டே 1 குழந்தைங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க ஸ்கூலில், அது பிள்ளைங்க சரியாக பண்ணுறாங்களா, நீங்கள் டைரியை செக் பண்ணி அதுக்கு சைன் வைக்கிறீங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் குழந்தைங்க அவங்களோட அகாடமிக் இயரை எக்ஸல் ஆகிறதும், இது இன்னவே இன்டைரக்டாக அவங்கள இன்னும் டிசிப்ளின்டான குழந்தைங்கள வளர்த்துறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்.